அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகளும், மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் மத்திய மற்றும் மாநில அரசு என்னென்ன புதிய திட்டங்களா கொண்டு வர போறாங்க, ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு என்ன புதிய சலுகைகள் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். நெருங்கும் தமிழக தேர்தல், வங்கிகளுக்கு புதிய கட்டுப்பாடு, அதிர்ச்சியில் பொதுமக்கள். அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு, குறிப்பாக தேர்தல் நெருங்கி வரும் காலங்கள்ல தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறையின்படி பணம் புழக்கத்தை கட்டுப்படுத்த வங்கிகளுக்கு புதிய கட்டுப்பாடு அமல்படுத்தியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது கிராமப்புறங்கள்ல வங்கி சேவை வழங்கும் வங்கி பிரதிநிதிகள் பொதுமக்களுக்கு பணம் வழங்குவதில் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இந்த புதிய நடைமுறையின்படி ஒரு வங்கி பிரதிநிதி ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1,00,000 மட்டுமே கையாள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. தனிநபர் ஒருவருக்கு 5,000 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படக்கூடாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தேர்தல் நேரங்கள்ல வாடிக்கையாளருக்கு, குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இது சாதாரண மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வங்கி கிளை தொலைவில் உள்ள கிராமப்புறங்கள்ல வசிக்கும் முதியவர்கள், ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் தங்களது அவசர தேவைக்கு கூட பணம் எடுக்க முடியாமல் தவித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனை முழுமையாக சென்றடையாத பகுதிகளில் இந்த ரூபாய் 5,000 உச்சவரம்பு அன்றாட பொருளாதார நடவடிக்கை பெரும் பாதிப்புக்குள்ளாகும் என அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க. இது எதனால அப்படின்னா, இப்போ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் காலங்கள்ல அதிகமான தொகை எங்க வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடாது. குறிப்பாக அதற்கான ஆதாரங்கள் நீங்க வைத்திருந்தா மட்டும்தான் நீங்க கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். தேர்தல் நேரங்கள்ல பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த புதிய நடைமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இப்போ ரீசெண்டா போர் பதற்றம் காரணமாக பல்வேறு நபர்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்படுமா, அல்லது எரிவாயு மீதான விலை மீண்டும் உயர்த்தப்படுமா, இல்ல கச்சா எண்ணெய் மீதான விலை உயர்த்தப்படுமா அப்படின்னும் மக்கள் எல்லாமே அச்சப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் மீதான விலை ஏற்றப்படுமா அப்படின்னும் கேட்கப்படுறாங்க. இதனால கூடுதலாக தற்போது மக்கள் அதிகமாக தேவைக்காக முன்கூட்டியே வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னும் அரசு தரப்பின் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எரிவாயு மீதான விலை கண்டிப்பாக உயரம் செல்லாதென அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நீங்க ஒரு கேஸ் சிலிண்டர் வீட்டுல புக் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக அடுத்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கேஸ் சிலிண்டருக்கும் இன்னொரு கேஸ் சிலிண்டருக்கும் குறிப்பாக 21 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. ஒரு கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்ட பிறகு அடுத்த கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கு குறைந்தது 21 நாட்களாக இடைவெளி இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பிட்ட மாநிலங்கள்ல 25 நாட்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதனால தற்போது வரை தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் எரிவாயு, அதாவது குறிப்பாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்களும் கண்டிப்பாக முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக புதுச்சேரி மாநில மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள். புதுச்சேரியில் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 5,000 வழங்க உத்தரவிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு 2 மாதங்களுக்கான நிதி உதவி ரூபாய் 5,000 ஒரே தவணையில் வழங்கப்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்திருக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவருக்கு தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்திர நிதி உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,500 வழங்கப்பட்டாங்க. 2 மாதங்களுக்கு சேர்த்து ரூபாய் 5,000 கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். இந்த தொடர் நெருக்கடி பண பரிமாற்றம் மூலம் பயனாளிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், இடைத்தரகர்கள் தலையீடு இன்றி பொதுமக்கள்
தேவையான தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 63,000 குடும்ப தலைவர்கள் பயனடைவார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஜனநாயகன் படம் எப்போது ரிலீஸ் ஆகும், எப்போது இதிலிருந்து பிரச்சனைகள் மீண்டும் வெளியே வருவார்கள் அப்படின்னும் மக்கள் எல்லாமே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. இன்று ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் மறு ஆய்வு செய்வதற்கான தேதி என அறிவிக்கப்பட்டாங்க. இன்றைய தினம், அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மறு தணிக்கை குழுவினர் படத்தை பார்வையிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தடை கமிட்டி மீண்டும் தடை செய்யப்பட்டாங்க. அதாவது கமிட்டி மீண்டும் தடை செய்யப்பட்டது. கமிட்டி உறுப்பினர் ஒருவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் இன்றைய திரைப்படம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள இந்த தாமதத்தால் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி மீண்டும் கேள்விக்குறியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக நகரன் தள்ளுபடி எப்போது செய்யப்படும் அப்படின்னும் மக்கள் எல்லாமே ஆர்வத்தோட கேள்விகள் கேட்கப்பட்டு வராங்க. அதாவது இதற்கு முன்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 5 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாங்க. ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து பல்வேறு அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக தற்போது அரசு வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நகைகள் மீதான விலை உயரத்தில் இருப்பதன் காரணமாக தற்போது வரை தாமதங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தற்போது வரை இதற்கான அறிவிப்பு கொடுக்கப்படாம இருக்காங்க. நகைகள் மீதான விலை மீண்டும் மீண்டும் உயரத்தில் செல்வதன் காரணமாக தற்போது வரை இந்த விதமான அறிவிப்பு கொடுக்கப்படாம இருப்பாங்க. அதனால மீண்டும் தற்போது இந்த மாதிரி அறிவிப்பு கிடைக்குமா அப்படின்னும் மக்கள் எல்லாமே காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தமிழக அரசு இந்த அறிவிப்பு மீண்டும் கொடுக்கப்பட்டாலும் 3 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் 5 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நகைகள் மீதான விலை உயரத்தில் செல்வதன் காரணமாக 3 சவரன் வகையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மீண்டும் தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்திற்கு நல்ல மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் கடலோர மாவட்டத்திற்கு மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் உள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.